இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த 8 பாக்கியவான்களை குறித்து நாம் பார்க்கும்போது, முதல் பாக்கியவான் ஆவியின் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆரம்பிக்குது. இதே போல கடைசி பாக்கியவான்களா இருக்கிற நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கும் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகத்திலே அநேக ஜனங்கள் துன்பப்படுகிறார்கள். சரியான உணவு கிடைக்காதவர்கள் இருக்கிறார்கள், அதாவது சரியான உடை கிடைக்காதவர்கள் இருக்கிறார்கள், அநேக துன்பப்படுகிறவர்கள் அநேக பேர் இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நாம் ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும்போது அது நிமித்தமாக ஏற்படுகிற நீதியின் நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீதி நிமித்தம் வருகிற துன்பம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே பாருங்க, நம்ம வாசிக்கிறோம், நமக்கு தெரிஞ்சதுதான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களுடைய பட்டியலை கொண்ட ஒரு அதிகாரம். அதில் 37, 38 வசனங்களை நாம் வாசிக்கும்போது பாருங்க, அவர்கள் கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இந்த விசுவாச வீரர்கள் என்னென்ன அனுபவிச்சிருக்கிறாங்க பாருங்க. அதனாலதான் அவர்களுக்கு விசுவாச வீரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கல்லெறி உண்டிருக்கிறார்கள், அவர்கள் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் மேல் கல் எறிந்திருக்கிறார்கள், வாளால் அறுப்புண்டிருக்கிறார்கள், வாளால் வெட்டி இருக்கிறார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டிருக்கிறார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களும் வெள்ளாட்டு போர்த்து கொண்டு திரிந்து குறைவுகளையும் உபத்திரவங்களையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். அவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்கள். நாம் பார்க்கிறோம், தாவீது எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருக்கிறான். இவ்வளவு துன்பத்தை அவன் தாவீது அனுபவித்திருக்கிறான். சவுல்னாலே அநேக துன்பங்கள் மற்றும் எதிரி நாடுகளாலே அநேக துன்பங்கள். நோவா அவர் பேழையை கட்டும்போது எத்தனை பேர் அவரை இழிவாக பேசியிருக்கிறார்கள். அந்த தலைமுறையில் அவர் ஒருத்தர் தான் நீதிமானாக இருந்தார். அவர் எல்லோரும் அவரை எவ்வளவு ஏளனமாக கிண்டல் அடித்து எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பார்கள் இல்லையா? அவர் நீதி நிமித்தம் அவர் துன்பப்பட்டார். அதே போல் ஆபிரகாமை எடுத்துக்கும், எவ்வளோ துன்பங்களை அவர் சகித்தார். மோசேயை எடுத்துக்கும், மோசே பட்ட துன்பங்கள் அவ்வளோ இருக்கு. அவ்வளோ துன்பங்களை அவர் அனுபவித்திருக்கிறார்கள். இப்போ 38வது வசனம் பாருங்க, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை, அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். அவர்கள் அவ்வளோ திரிந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நிலையான இடம் இல்லாமல் உலகம் முழுவதும் அவர்கள் வனாந்தரத்திலே திரிந்திருக்கிறார்கள், குகையிலே இருந்திருக்கிறார்கள், பூமியின் வெடிப்புகளிலே இருந்திருக்கிறார்கள். இதையும் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு பாருங்க, இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். பாருங்க, அவ்வளவு துன்பங்களையும் வேதனைகளையும் அவர்கள் பட்டு அதெல்லாம் என்னவா நமக்கு ஒரு பாடமாக அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் மூலமாக நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொண்டு நாமும் அவர்களைப் போல துன்பங்களையும் வேதனைகளையும் சகித்து இருக்கும்போதுதான் அவர்கள் பட்ட அந்த வேதனை துன்பம் எல்லாமே பூர்ணமடையும் என்று எபிரேயர் சொல்றார். அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அவர்களைப் போல நாமும் நமக்கு என்னவா தேவன் ஒரு மேலான ஒரு நன்மையை வைத்திருக்கிறாராம். நன்மை நமக்கு கொடுக்கப்படுறதுனால தான் என்னாவது அவர்கள் பூர்ணராகிறார். அவர்கள் பட்ட அந்த துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு அதே போல நாமும் அந்த வேதனை சகித்து நாம் வாழும்போது, நாம் துன்பத்திலே வாழும்போது நமக்கு நன்மையானது ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார் என்று இந்த இடத்துல நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு வசன பகுதி தான். நமக்கு இந்த உலகத்திலே
எந்த மாதிரியான போராட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பவுல் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நம்மளுடைய போராட்டம் என்ன? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நாம் ஏதோ இந்த பழைய காலத்துல போர்ல போற மாதிரி ஒரு வாளையோ அல்லது ஈட்டியோ எடுத்துக்கிட்டு நாம் போருக்கு போவதில்லை. அல்லது ஒரு அருவாளையோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நாம் இந்த பூமியிலே மாம்சத்தோட ரத்தத்தோடும் நாம் போராட்டம் பண்ண போகிறது இல்லை. நம்முடைய போராட்டம் எப்படி இருக்குதான்? அந்தகார லோகாதிபதிகள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிசாசோடும் பொல்லாத ஆவியோடும் தான் நமக்கு போராட்டம் உண்டு. ஏன்? இந்த பொல்லாத ஆவிகள், பிசாசுகள் நம்மை விசுவாசத்திலிருந்து விழுந்து விட செய்கிறது. அதிலிருந்து நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்குள்ள உண்மையான ஒரு போராட்டம், ஆவிக்குரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் மூலமாக அல்லது அந்த துன்பத்தின் மூலமாக, அதன் மூலமாக ஏற்படுகிற அந்த நீதியின் மூலமாக நாம் துன்பங்களையும் துயரங்களையும் படும்போது தான் நாம் பாக்கியவான்களாக இருக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:9-10 பாருங்க. உன் கிரியையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதரல்லாமல் சாத்தானின் கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போடுகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரணப்பரிந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவிகளிடத்தை உனக்கு தருவேன். துன்பங்கள் இந்த பூமியிலே நிரந்தரமானது அல்ல. மரணப்பரியந்தும் உண்மையாய் இருக்கும்போது, இந்த துன்பத்தை நாம் சகிக்கும் போது, நாம் மரணப்பரியந்தும் உண்மையாய் இருக்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். தேவன் அதற்காக நமக்கு கொடுக்கிற அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். எபிரேயர் 10:32 முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவமாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள்ளாக நாம் உற்சாகத்தோடு நாம் வந்திருப்போம். அந்த புதுசுல எவ்வளவா இருந்தாலும் எவ்வளவு உபத்திரங்கள் நாம் சகித்திருப்போம். ஆனால் காலம் செல்ல செல்ல அது நமக்கு ஒரு சலிப்பு தட்டினது போல ஆகிவிடுகிறது. அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவமாக மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடந்தவர்களுக்கு பங்காளியுமா ஆனீர்கள். ஒரு ஆழமான ஒரு கருத்து இந்த இடத்துல நாம் பார்க்கணும். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்தியும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகிலும் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை, ஒரு ஆழமான ஒரு கருத்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உபத்திரவங்களிலே நாம் தைரியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு மிகுந்த பலன் உண்டு என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மத்தில் இருந்தேன். அப்படி இப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவமும் அவருடைய ராஜ்யத்திற்கு பொறுமையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உடன் பங்காளியுமாய் இருக்கிற அப்படிங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற அந்த உபத்திரவம், அவருடைய பொறுமைக்கு பங்கு, அவருடைய இந்த பாடுகளுக்கு பங்கு அப்படின்னு இந்த இடத்துல அவர் சொல்றார். இதெல்லாம் அவர் என்னவா இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக அவர் இருக்கிறார் என்று அந்த இடத்துல அவர் சொல்றார். அதே போல் பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 3:17 தீமை செய்து அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். ஏனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். கிறிஸ்துவும் அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் அவர் பாவங்கள் நிமித்தம் பாடுபட்டார். அவருக்கும் எவ்வளவு ஒரு பாடுகள் என்று நாம் அறிந்திருக்கோம். 17 தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே
மேன்மையாக இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 1:6 உங்களை உபத்திரப்படுத்துவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. உபத்திரவப்படுகிறவர்களுக்கு நீதி நிமித்தம் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு தேவன் இளைப்பாறுதல் பலனளிப்பது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகுந்த அதிக நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த லேசான உபத்திரவம் என்பது இந்த பூமியிலே நமக்கு நிரந்தரம் அல்ல. அது ஒரு தற்காலிகமாக ஒன்று லேசான ஒரு உபத்திரவம். அது என்னவா? அதிக நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. ரோமர் 12:12 நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உபத்திரவத்திலே பொறுமையா இல்லைன்னா நாம் விசுவாசத்திலிருந்து விழுந்து விடுவோம். உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. அந்த உபத்திரவத்திலே நாம் எப்படி பொறுமையாக இருக்கிறோமா அல்லது அந்த விசுவாசத்திலிருந்து நாம் விழுந்து விடுகிறோமா என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு உபத்திரவத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ரோமர் 5:3 உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் அழகா சொல்றார். உபத்திரவம் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, பொறுமை பரீட்சையை கற்றுக் கொடுக்கிறது, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது. இந்த உபத்திரவங்கள் அதனால அது என்னவா? அந்த உபத்திரவத்திலே உபத்திரவங்களை மேன்மை பாராட்டுகிறோம் என்று அவர் சொல்றார். ரோமர் 8:36-39 பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு வசன பகுதி. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை எதுவுமே பிரிக்க முடியாது. உபத்திரவம் நம்மை பிரிக்காது. வியாகுலமும் துன்பமோ பசியோ நிர்வாணமோ எதுவுமே நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. எப்பொழுது நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கும்போது, அந்த உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்கும்போது, விசுவாசத்திலே உறுதியாய் நாம் இருக்கும்போது இது நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே நம்மை பிரிக்காது. உபத்திரவம் வந்தாலும் சரி, வியாகுலம் வந்தாலும் சரி, துன்பம் பசி நிர்வாணம் எது வந்தாலும் சரி, அதை நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு அதை நம்மை பிரிக்காது. சங்கீதக்காரன் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 119:71 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் படுகிற துன்பம் எனக்கு நல்லது, நான் படுகிற உபத்திரவம் எனக்கு நல்லது. ஏன்? அதனால் தேவனுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன், தேவனுடைய வார்த்தைகளை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். உபத்திரவத்திலே நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாக நான் கற்றுக்கொள்ள இந்த உபத்திரவம் எனக்கு உதவி செய்கிறது. இப்படி உபத்திரவம் நீதி நிமித்தம் துன்பப்படும் போது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் நமக்கு வழங்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளையங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் யாராம்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே சுத்தமானவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். நீதி நிமித்தம் மிகுந்த துன்பப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவருக்காக மிகுந்த துன்பப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவரால்
ரத்தத்தினாலே சுத்தமானவர்கள். இவர்கள் என்னவா? தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பாக இரவும் பகலும் அவரை துதித்து கொண்டிருக்கிறார், அவரை சேவிக்கிறார்கள். அடுத்தது பாருங்க, இவ்வளவு துன்பப்பட்டவர்கள், உபத்திரப்பட்டவர்களுக்கு என்ன பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளண்டையில் நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை பாருங்க. இவர்களுக்கு இனி பசி இல்லை. ஏன்? அவர்கள் உபத்திரவப்படும் போது பசியாக இருந்திருக்கிறார்கள், உபத்திரவப்படும் போது தாகம் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே வெயில் அவர்களை வாட்டியிருக்கிறது, உஷ்ணம் அவர்களை வாட்டியிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் இளைப்பாறுதல் அடைகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பசி இல்லை, இப்பொழுது அவர்களுக்கு தாகம் இல்லை, இப்பொழுது அவர்களுக்கு வெயில் இல்லை, உஷ்ணம் இல்லை. இப்பொழுது என்னவா? அவர்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டையிலே நடத்தப்படுகிறார்கள். தேவன் அவர்களுடைய கண்ணீர்கள் யாவற்றையும் அவர் துடைத்து அவர்களுக்கு மிகுந்த பலனை அவர் கொடுத்திருக்கிறார். நீதி நிமித்தம் துன்பப்பட்டவர்களுக்கு தேவன் அந்த பரலோக ராஜ்யத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நம் லூக்கால ஒரு அருமையான ஒரு ஊமையை நாம் படிக்கும். லாசரு ஒரு ஐஸ்வரனுடைய வீட்டு வாசலிலே படுத்து கொண்டிருந்தான். அவ்வளவு துன்பமும் பசி, அவ்வளவு தாகம், அவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த லாசரு அவன் எங்கே சென்றானாம்? ஆபிரகாமுடைய மடியில் சென்றான். ஐஸ்வர்யவான் நரகத்திற்கு சென்றான் என்று நான் பார்க்கிறேன். அப்ப இந்த பூமியிலே அவன் அந்த லாசர் அவ்வளவு உபத்திரவங்களை பட்டான். அவனுக்கு நித்திய இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இதுவரையும் நாம் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த 8 பாக்கியவான்களை குறித்து நாம் தியானி. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 3வது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த 8 மனிதர்கள் குறித்து நாம் தியானித்தோம். இவர்களைப் போல, இந்த சொல்லப்பட்ட இந்த 8 பாக்கியவான்களைப் போல நாம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 8 மனிதர்களைப் போல நாம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக தேவன் நமக்கு மிகுந்த பலனை கொடுப்பார். மட்டும் பொறுமையை கேட்ட உங்கள் ஒவ்வொருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.